வணக்கம். நிறைய பேருக்கு வந்து ஒரு வலி ஏற்பட்டால், இல்ல ஏதாவது ஒரு பலகீனம் ஏற்பட்டால், உடனே ஒரு கட்டு ஒண்ணு கட்டிக்குவாங்க. அது வந்து ஒரு நாட்டு வைத்திய முறைய ஏதாவது சொல்லுவாங்க. இல்ல அவங்களே தெரிஞ்சவங்கள வச்சு கட்டு கட்டுறது பண்ணிக்குவாங்க. அதுல நெறைய மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுல ஒரு விஷயம் நான் குறிப்பா சொல்ல விரும்புறது என்ன அப்டின்னா, அதாவது எஃபெக்ட் ஆஃப் இம்மோபிலைசேஷன் நம்ம அசைவில்லாத ஒரு நிலையில, ஒரு எலும்பு, மூட்டு, ஜவ்வு இத வைக்கும் பொழுது, அதனுடைய பக்க விளைவுகள் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும். ஒரு இடம் வந்து அசைவு ஏற்படாமல் இருந்தால், அந்த இடத்துல இருக்கிற தசைகள் பலகீனம் ஏற்படும். அந்த மூட்டு இறுக்கத்தன்மைக்கு போகும். அதே மாரி எலும்பு மஜ்ஜை கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்றது தேய்மானத்துக்கு போகும். ஸோ லாங் டர்மா இந்த மாரி ரொம்ப நாள் ஒரு 2 வாரமோ, 3 வாரமோ என்ன தொந்தரவுன்னு தெரியாம அவங்க கட்டு கட்டும் பொழுது, அவங்களுக்கு அந்த என்ன தொந்தரவுக்காக அவங்க கட்டு கட்டுனாங்களோ, அதை விட அந்த கட்டு கட்டுனதுனால ஏற்படுற பக்க விளைவுகள் அதிகமா இருக்கும். அதனால எப்பயுமே இம்மோபிலைஸ் பண்றோம், ஒரு இடத்த வந்து ஓய்வு குடுக்குறோம், அசைவு இல்லாம வைக்கிறோம் அப்படின்னா, அதற்கு தேவை என்னன்றது முழுமையா தெரிஞ்சு, அதுக்கப்புறம் கட்டு கட்டுறது தான் நல்ல ஒரு வழிமுறை.